வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பல்வேறு ரயில் நிலையங்கள் இருக்கிறது. அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது எவ்வளவு வருமானம் ஈட்டுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஆண்டிற்கு 10 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டிய ஒரு ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோன்னா அது பரமக்குடி ரயில் நிலையம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ரயில் நிலையத்தில் முன்பதிவு செஞ்சதன் மூலமாக கிடைத்த வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா 7 கோடிக்கு மேலே. முன்பதிவு செய்யப்படாத பயணிகள் பயணித்தது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 கோடி வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படக்கூடிய ரயில்கள் இங்கு நின்று செல்வது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இது என்னைக்கு சரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படி என்ன வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள்லாம் இங்கே இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்திலிருந்து ஹூப்ளி நோக்கி செல்லக்கூடிய ரயில் இந்த பக்கமாக தான் போகுது. ஆனால் நிற்கிறது கிடையாது. அதே மாதிரி அயோத்தி வரைக்குமே ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பெரோஸ்பூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் ஒரு ரயில் இயக்கப்படுகிறது. இப்படி நிறைய வெளிமாநில ரயில்கள் இயக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரத்துக்கு அடுத்தபடியாக இந்த ரயிலானது நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மானாமதுரையில் தான் நிற்குது. அப்போ ஊடையில் இருக்கக்கூடிய இந்த பரமக்குடி ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கலில் போகும்போது சென்னை வரைக்கும் போகும்போதே கூட இவ்வளவு புக்கிங் இருக்கு. அப்போ வெளி மாநிலங்களுக்கு புக் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் தான் இருக்கும். ஆனால் இவங்க ஒன்று ராமநாதபுரத்துலேயோ அல்லது மானாமதுரையிலேயோ ஏறுறதுனால அந்த கணக்கு அப்படிங்கிறது அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருது. ஆக ராமநாதபுரம் மாவட்டம் பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, பரமக்குடியில் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் புதிய ரயில்கள் அறிவிக்கப்படும் போது நிச்சயமாக இந்த ரயில்கள் பரமக்குடியில் நின்று செல்ல வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. நீங்கள் நார்மலாக பார்த்தாலே திருச்சியில் இருந்து காலையில் கிளம்பி ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில்கள் எல்லாம் ராமேஸ்வரம் வரைக்கும் கூட்டமாக போகுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ராமேஸ்வரம் வரைக்கும் கூட்டம் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் பெரும்பாலான பயணிகள் பரமக்குடியில் இறங்குவதை நம்மால் நேரிலேயே பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பரமக்குடியில் இந்த ரயிலானது நிச்சயமாக வெளிமாநில ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இதை ரயில்வே சரி செய்யணும். நன்றி, வணக்கம்.